எல்லோரும் நல்லா இருக்கீங்களாம்மா? இவங்க பேர் யாமினி, வயசு 34 ஆகுது. இவங்க திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் புது புது வரங்களை மிஸ் பண்ணாமல் உடனடியாக பார்க்க முடியும். இவங்க இந்த மற்ற சேர்ந்து சொல்கிறாங்கம்மா. ராசியும் 14 சிம்மம் சொல்கிறாங்க, நட்சத்திரம் 16 ரோகிணின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணம் தான் பார்த்துட்டு வராங்க. என் குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாம். இவங்க ஒரு டிகிரி படிச்சுக்கிறத சொல்லியிருக்காங்கம்மா. இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்களாம். அப்போ ரொம்ப மென்டல் ப்ரெஷர் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அதனால் லைட் தூக்கமே இல்லாமல் போச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஃபேமிலி நல்ல வசதியான ஆளுங்கதாம்மா. இப்போ வீட்டில் தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எங்கள் அப்பா ஒரு மாட்டு பண்ணை வச்சுருக்கதான் சொல்லியிருக்காங்க. தினமும் 200 லிட்டர் கிட்ட பால் கறந்து ஸ்டோரில் ஊற்றவங்க சொல்லியிருக்காங்க. மாடு கண்ணுக்குட்டியெல்லாம் சேர்ந்து ஒரு 300 கிட்ட வச்சுருக்காங்களா. உங்கள் அம்மா வீட்டை வழியும் பார்த்துட்டு மாட்டையும் பார்த்துக்கலாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் சிக்கன் ஃபார்ம் வச்சு நடத்திட்டு வராங்களாம். இவங்களை கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை சொல்கிறாங்க. எங்கள் வீட்டுக்கு ஒரே பொண்ணு தான் சொல்லியிருக்காங்கம்மா. இவங்களுக்கு ஒரு பொண்ணுக்கு தான் சொல்கிறாங்க. இவங்களோட முதல் திருமணம் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் பார்த்து அரேஞ்ச் பண்ணி தான் கல்யாணம் நடந்து சொல்கிறாங்க. அவருக்கு குடிப்பகை இருந்திருக்கு, அதை மறைச்சி மேரேஜ் பண்ணி வச்சுதான் சொல்கிறாங்கம்மா. அப்போ சில வருஷத்தில் இதனாலேயே அவர் தவறிட்டதாக சொல்கிறாங்கம்மா. அப்புறம் இவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க சொல்கிறாங்க. சில வருஷமாக ஆந்திரம் இல்லாமல் தனிமையிலேயே இப்படியே இருந்துட்டாங்களாமா. ஏன்னா எங்கள் பேரண்ட்ஸ்க்கு அப்புறம் இவங்களுக்குன்னு யாருமே இல்லை சொல்கிறாங்க. இப்போ இவங்க பேரண்ட்ஸ் கூட தான் இருக்காங்களா. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வீட்டோட அப்படி எதிர்பார்க்குறாங்க. இவங்களுக்கு ஒரே பொண்ணு தான் அப்படின்றதால இப்படி எதிர்பார்க்குறாங்கம்மா. உங்களை நல்லபடியாக பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இவங்க கடந்த கால வாழ்க்கையை பற்றி எப்பவும் கேட்கண்டான்னு சொல்கிறாங்க. ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பசங்க இருந்தாலும் ஓகே சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பேரண்ட்ஸ் ஓகே அப்படின்னா இவங்க கூட வந்து தங்கிக்கலாம்னு சொல்கிறாங்கம்மா. உங்கள் லைஃபுக்கு தேவையான எல்லாமே இவங்களே செஞ்சு வைக்கிறதான்னு சொல்கிறாங்க. இதை சச்சமாக வச்சுக்கிட்டு இவங்க பேத்தையும் நல்லபடியாக பார்த்துன்னு எதிர்பார்க்குறாங்க. கடைசி வர ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாகன்னு சொல்கிறாங்கம்மா. இந்த காலத்தில் இப்படிப்பட்ட தங்கமான குணம் கொண்ட மாமனார் மாமியார் கொண்ட குடும்பம் கிடைச்சா யாருமே என்ன சொல்ல மாட்டாங்க. இவங்க எதிர்பார்க்குற மாதிரி உங்களால் நடந்துக்க முடியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்ரோச் பண்ணலாமா. இவர் அள்ளிராணி, வயசு 38 ஆகுது. இவங்க சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இவங்க இந்து மதத்தை சேர்ந்தவங்க சொல்லியிருக்காங்கம்மா. ராசியும் பார்த்தீங்கன்னா கண்ணுன்னு சொல்கிறாங்க, நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா புரட்டாதின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணம் தான் வரம் பார்த்து வராங்க. எங்கள் குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாமா. இவங்க ஒரு டிகிரி படிச்சுக்கிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ சொந்தமாக ஒரு லேடிஸ்க்கு தேவையான ஸ்டேஷனரி ஷாப் வச்சு நடத்துறத சொல்லியிருக்காங்கம்மா. வளையல், பொட்டு, மேக்கப் ஐட்டம், ஸ்லிப்பர் எல்லாம் இருக்கும் சொல்லியிருக்காங்க. இவங்க கடை வந்து சொந்த கடை சொல்லியிருக்காங்க. இவங்க அப்பா தான் எந்த கடை வச்சு கொடுத்ததாக சொல்கிறாங்க. நல்ல மெயினத்தில் இருக்கிறதால கடையில் நல்லா சேல்ஸ் போயிட்டு சொல்லியிருக்காங்க. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா துணி கடை, பாத்திர கடை, காம்ப்ளெக்ஸ்னு பல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. அடுத்து நகைக்கடை ஆரம்பிக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்கம்மா. அப்புறம் சொந்தமாக 10 லாரி கோயம்பேடு மார்க்கெட்டில் ஓடிட்டு சொல்லியிருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா 2 அண்ணா இருக்குதான்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆகி வீடு வாங்கி குடும்பம் நடத்துகிறாங்களாமா. இவங்களுக்கு ஒரு பொண்ணு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களோட முதல் திருமணம் பார்த்தீங்கன்னா நல்ல வசதியான இடத்துல பார்த்து அரேஞ்ச் பண்ணி தான் மேரேஜ் நடந்துன்னு சொல்கிறாங்க. அவங்க கல்யாணம் சில வருஷத்துலேயே ரொம்ப மென்டல் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்களா. அப்போ உடம்பு ரொம்ப வீக் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அதை பார்த்து இவங்க ஃபேமிலிக்கு தெரிஞ்சு இவங்க பொண்ணு தான் முக்கியம்னு சொல்லி அப்படிப்பட்ட லைஃப் வேண்டாம் டிசைட் பண்ணி தனியாக வந்துட்டாங்களா. இப்போ அதுலேருந்து மீண்டு வந்து 2ஆம் திருமணம் பண்ணுறதுக்கு வரன்னு பார்த்துட்டு இருக்காங்களா. இப்போ வசதியெல்லாம் எதுவும் எதிர்பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தான் எங்கள் பொண்ணு நல்லபடியாக பார்த்துப்பாங்கன்னு நம்புகிறாங்கம்மா. இவங்களுக்கு ஒரே பொண்ணு இருக்கிறதால தனியாக அனுப்ப வேணும் பயப்படுறாங்க. அதனால் வீட்டோட மாப்பிள்ளை தான் இருக்கு பார்க்குறாங்க. வேலைக்கு எதுவும் போகணும் ஆசைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க பசங்க கூட சேர்ந்து பிஸ்னஸ் கற்றுக்கிட்டு பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. இவங்களையும் எங்கள் பொண்ணையும் நல்லபடியாக கடைசி வரை காப்பாற்றுன்னு எதிர்பார்க்குறாங்க. மற்றபடி இவங்க வசதி வாய்ப்பெல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் அவங்க நல்லபடியாக பார்த்துப்பாங்கம்மா. எந்த கெட்ட பழக்கம் இல்லாத ஒரு நல்ல கேரக்டர் உள்ளவர் தான் கணவர் ஒன்று விரும்புகிறாங்க. உங்களுக்கு யாரும் இல்லை அப்படின்னா, உங்களுக்கு வீட்டோட மாப்பிள்ளை வர சம்மதம் அப்படின்னா நீங்கள் அப்ரோச் பண்ணலாமா. இந்த மாதிரி நல்ல குடும்பம் நல்ல வசதி உள்ள பிள்ளைன்னு மிஸ் பண்ணிடாதீங்க. இவங்களை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்லாம் சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கம்மா. வாழ்க வளமுடன்.